அன்புக்கினிய நேயர்களுக்கு வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திருமியச்சூரில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமிகள். இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலம். இந்த கோவிலில் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசித்த இடம் இது. அது மட்டுமன்றி சூரிய பகவான் மேகநாத சுவாமியை தவமையற்றி வழிபாடு நடத்தியிருக்கிறார். 7 மாதம் அவர் தவம் புரிஞ்சிருக்கார். அதற்காகவே இந்த சித்திரை மாதம் 21ஆம் தேதி முள்ளி 27ஆம் தேதி வரை 7 நாள் அவருடைய சூரிய ஒளி மேகநாத சுவாமி மேலே விழும். வருஷம் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், மேகநாத சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுற பிரசாதம் சாப்பிட்டா பல நோய்கள் தீருங்கிறது ஒரு ஐதீகம் நிலவுது. நிறைய பக்தர்கள் இது செய்கிறாங்க. வாங்க இந்த வீடியோவை உள்ள கோயிலை தரிசனம் பண்ண போகலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. நம்ம இன்னும் குருநாதர்கள் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் அதை பற்றி பேசலை. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க மேகநாத சுவாமியையும் லலிதாம்பிகையும் தரிசனம் பண்ண வீடியோக்குள்ளே நுழைவோம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகி ராமையாஜி. இப்பொழுது நாம் திருமியச்சூர் லலிதாம்பிகை சன்னதி வந்திருக்கிறோம். அங்கே கன்னிமூலையில் விநாயகர் இருக்கிறார். அவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு குருக்கள் சுவன் மீது மிகுந்த பக்தி கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அபிஷேகங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பெட்டி காணப்போகிறோம். இது தட்சிணாமூர்த்தி ஸ்தலம். தட்சிணாமூர்த்தி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். தென் திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இது மேகநாத சுவாமியின் ஆலயம், அதாவது லலிதாம்பிகை மேகநாத சுவாமி ஆலயம். அவர் பாடிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நெறிக்காரே காட்டாரே, நெறிக்காரே காட்டாரே, நெறிக்காரை காட்டாரே. இந்த திருத்தலத்தை பற்றி சிறிது உங்களால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்தில் அற்புதமான ஆலயங்கள் அநேகம் இருந்தாலும் எங்களது திருமியச்சூர் ஆலயம் வெகு சிறப்பானதொரு ஆலயம். இந்த ஆலயமானது வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானம் அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில் மிகச் சிறப்பானதொரு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களது நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஆலயமானது இந்த லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி ஆலயம். சூரியன் வழிபட்டு சாப விமோசனம் அடைந்த ஸ்தலம். பாடல் பெற்ற க்ஷேத்திரங்களில் ஒரு ஆலயத்திற்குள் இன்னொரு ஆலயம் உள்ள 3 தலங்கள் காவிரியினுடைய தென்கரையில் உள்ளது. ஆரூர் புகழூர் மீயச்சூர் மேவிய பெருமானே என க்ஷேத்திர கோயில்களில் ரொம்ப அற்புதமாக சொல்லியுள்ளார்கள். இங்கே லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி திரு ஞானசம்பந்த பெருமானால் மீயச்சூராரே என பாடியுள்ளார். அருகில்
மின்னும் மேகலாம்பா சமேத சகல புவனேஸ்வரர் சன்னதி மீயச்சூர் இளங்கோயிலே என நாவுக்கரசு பெருமான் அப்பர் பெருமான் பாடின க்ஷேத்திரம். இந்த ஆலயம் சூரியன் வழிபட்டு சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம். ஒரு சமயத்தில் பரமேஸ்வருடைய கோபத்துக்கு சூரியன் ஆளாகிற பொழுது மேனி முழுக்க பிரகாசம் நீங்க கடவது என சபிச்சு விடுகிறார் சுவாமி. தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார் சூரியன். எனக்கு தெரியாம தவறு பண்ணிவிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோ என பிரார்த்தனை செய்கிறார். பூலோகத்தில் எனது ஆலயத்திற்கு முன்பாக உன் பேரில் தீர்த்தம் ஏற்படுத்தி என்னையும் பார்வதியும் மேகமண்டலத்தில் 7 மாத காலம் பூஜை செய்து வரும் பொழுது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், மீண்டும் பிரகாசம் கிடைக்கும் என அனுகிரகம் செய்கின்றார். அதன் வாயிலாக சூரியன் 7 மாத காலம் பூஜை செய்து சாப நிவர்த்தியாகிறது இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தினுடைய இறைவனை தரிசனம் செய்ய வருபவர்கள் இதனால் வரையில் அவர்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தும் கலைந்து மீண்டும் ஒரு புத்துணர்வோடு பிரகாசமான ஒரு எதிர்காலம் கிடைக்கின்றது இந்த ஆலய இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது. சூரியனுக்கு எவ்வாறு மீண்டும் பிரகாசம் கிடைத்ததோ அதேபோல் பக்தர்களாகிய நமக்கும் அந்த ஒரு பிரகாசமான எதிர்காலம் வாழ்வில் கிடைக்கின்றது இந்த ஆலயத்து இறைவன் மேகநாதரை தரிசனம் செய்யும் பொழுது. சூரியன் 7 மாத காலம் பூஜை செய்ததனுடைய ஐதீக பிரகாரம் இந்த ஆலயமானது வெகு சிறப்பான முறையில் ஈசான்ய பாகம் நோக்கி அமைந்துள்ளது. வருடத்தில் 7 தினங்கள் மட்டும் ஆலய கருவறையில் இருக்கக்கூடிய மேகநாதர் திருமேனியில் சூரிய கதிர்களானது இறைவனை தரிசனம் செய்ய பக்தர்களாகி நாம் எல்லோரும் எவ்வாறு இந்த ஆலயத்துக்குள் கோபுர வாயில் வழியாக பிரவேசிக்கிறோமோ அதேபோல் சூரியனும் தன்னுடைய ஒளிக்கதிர் மூலமாக இந்த ஆலயத்தில் உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய மேகநாதர் திருமேனியில் சூரிய கதிர்கள் விழுமாறு இந்த கோவில் அற்புதமான முறையில் அமையப்பெற்றுள்ளது. வருடந்தோறும் சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அதிகாலை சூரியன் உதயமாகும் சமயத்தில் சூரிய கதிர்கள் சுவாமி மேல் விடுவதை நாம் தரிசிக்கலாம். தொடர்ந்து 7 தினங்கள் சூரிய பூஜை காலத்தில் சுவாமியை தரிசனம் செய்பவர்களுக்கு 7 ஜென்மாவில் எடுத்த பாபங்கள் நிவர்த்தியாகி புத்திர சந்தான பாக்கியத்தோடு மேனி முழுக்க ரோகங்கள் நிவர்த்தியாகி தீர்க்க ஆயுளை கொடுக்கிறார் சுவாமி. அதுபோல் விசேஷமான க்ஷேத்திரம் இந்த ஆலயம். இந்த ஆலயம் மேகமண்டலத்தில் இறைவனை பூஜை செய்தமையால் இறைவனுக்கு மேகநாத சுவாமி என திருநாமம். சுவாமி இருப்பிடம் கருவறை விமானம், கஜப்பிருஷ்ட விமானம். யானை மேல் அமர்த்தி சுவாமி அம்பாளை பூஜை செய்ததால் இந்த ஆலயமானது சுவாமி கருவறை அமைப்பு கஜப்பிருஷ்ட விமானம். மூலவருடைய விமான ஸ்தூபி 3 ஸ்தூபி உள்ளது. அநேகமாக ஆலயத்தின் மூலவர் விமானத்தில் ஒரு ஸ்தூபியை தான் நாம் தரிசிக்கலாம். ஆனால் இந்த ஆலயத்தில் இறைவன் மேகநாதருடைய கருவறை விமானம் கஜப்பிருஷ்ட விமானம் 3 ஸ்தூபிகளுடன் உள்ளது. இதேபோல் லலிதா பரமேஸ்வரி விமானம், இந்திர விமானம், அதுவும் 3 ஸ்தூபிகளுடன் தரிசிக்க கூடியது. ரொம்ப அற்புதமான கருவறை விமானங்கள் தரிசிப்பது ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அது மாதிரி விசேஷம் உள்ளது. அன்னை லலிதா பரமேஸ்வரி சன்னதியானது லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பமான க்ஷேத்திரம். அவரை விட்டு சொல்ல பாலம் இறைவனுடைய உட்பிராகாரத்தில் பஞ்சபூத சன்னதிகள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என 5 சிவன் சன்னதிகள். சப்த மாதிருக்கள் பூஜை செய்த 7 சிவன் சன்னதி, பிராமி, மாகேஸ்வரி என சொல்லக்கூடிய 7 சிவன் சன்னதி. அஷ்டதிக்கு பாலகர்கள் பூஜை பண்ணிய இந்திரன், அக்னி என சொல்லக்கூடிய 8 சிவன் சன்னதி. பாதாளலிங்கம், அருணாச்சலேஸ்வரர் சன்னதி. ஆலயத்திற்குள் முன் வரும் பொழுது அம்மன் சன்னதி அருகில் விஸ்வநாதர் சன்னதி, மேகநாதர் சிவன்,
சகல புவனேஸ்வரர் சிவன் என 25 சிவன் சன்னதிகளை இந்த ஆலயத்தில் நாம் ஒருங்கே தரிசனம் செய்ய கூடிய அமைப்பில் உள்ளது இந்த ஆலயம். வேறு சில இடத்தில் தனித்தனி சன்னதிகளாக இருக்கும். பொதுவாக அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் நாம் தரிசனம் பண்ணும் பொழுது மலை கிரிவலத்தில் வரும் பொழுது இந்த சன்னதிகளை நாம் தரிசனம் செய்யலாம். அதுபோல் இந்த ஆலயத்திற்குள்ளேயே 25 சன்னதியும் நாம் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஊரில் உள்ளது. அதெல்லாம் இந்த கோவில்ல ஒரு விசேஷம். துர்க்கை சன்னதி ரொம்ப அற்புதமான அமைப்புடன் கூடியது. துர்கா பரமேஸ்வரனுடைய இடது கையில் சுகபிரம்ம ரிஷியானது கிளி ரூபமாக அமர்ந்த கோலத்தில் உள்ளது. நாம் துர்க்கை சன்னதியில் நமக்கு தேவையானவற்றை பிரார்த்தனை செய்து கொண்டு லலிதா பரமேஸ்வரி சன்னதியிலும் பிரார்த்தனை செய்து ஆலயம் வலம் வந்து கொடிமரத்து அருகில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பச்சைக்கிளியானது கொடிமரம் மற்றும் விமானங்களில் கோபுரங்களில் குரல் கொடுக்குமேயானால் நாம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிவர்த்தியாகும் என்பது திண்ணமான உண்மை. அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இந்த ஆலயம். சூரியனுடைய அவருக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தியான காலம் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷ சப்தமி திதி, ரத சப்தமி புண்ணிய காலம் என சொல்லக்கூடியது. இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவம், ரத சப்தமி மகோற்சவம் தேரோட்டத்துடன் வெகு சிறப்பான முறையில் இந்த பிரம்மோற்சவமானது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் மிகச் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற தேரோட்டமானது தற்சமயத்தில் 5-6 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மிகச் சிறப்பான முறையில் குருமணிகள் மகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த பிரம்மோற்சவத்தை நடத்தி வருகின்றார்கள். அதுபோல் மிக இந்த ஆலயத்திற்கு உரிய அனைத்து நிகழ்ச்சிகளும் திருவிழாக்களும் வெகு சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல இறைவனை தரிசனம் செய்து அன்னை லலிதா பரமேஸ்வரியை தரிசனம் செய்து எல்லோரும் எல்லா நலனும் அடைய பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, முன்னம் நீ புரி முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள், மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே. இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் மீயச்சூர் இளங்கோல் என சொல்லக்கூடிய மின்னும் மேகலாம்பிகா சமேத சகல புவனேஸ்வரர் ஆலயத்தினுடைய பாடல் அப்பர் சுவாமிகள் இயற்றியது. தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பலவுளமீயச்சூர் கூற்றம் பாய்ந்த குளிர்புன் சடையரற்கு ஏற்ற கோயில் கண்டீரிலங்கோயில. திருச்சிற்றம்பலம். எம் தியாகராஜன், திருமியச்சூர். சாபம் பெற்ற சூரிய பகவான் சிவபெருமான் பார்வதியின் ஏகாந்த வேளையில் குறுக்கிட்டதால் பார்வதி தாயார் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியை தடுத்து அமைதியாக இருக்கச் சொன்னதா சிவபெருமானே லலிதாம்பிகை அமைதியாக இருக்கச் சொன்னதால் வாசினி என்ற தேவதைகள் லலிதாம்பிகையின் வாயிலிருந்து தோன்றி தேவியின்
1000 புனித நாமாக்களை பாடினர். இது பின்னர் லலிதா சகஸ்ரநாமம் என்று அறியப்பட்டது. சக்தியின் வாயிலிருந்து வாசினி தேவதைகள் தோன்றி ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு அனுப்பிய லலிதா சகஸ்ரநாமத்தை நமக்கு பரிசாக அளித்தார். அவர் சொன்னபடி அகஸ்தியர் இந்த கோயிலுக்கு பௌர்ணமி அன்று வந்து சூரியன் செய்தது போல் அம்லாபலாதிக்கரண பூஜையில் கடவுளை வணங்கி ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கினார். அகஸ்திய முனிவர் லலிதா நவரத்ன மாலையை தேவியை புகழ்ந்து இந்த திருத்தலத்தில் பாடியதாக ஓர் ஐதீகம் நிலவுகிறது. அவர் இரகசிய நாம சகஸ்ரம் என்ற பாடலையும் இயற்றியுள்ளார். சைவ ஞானிகள் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோர் புகழ்ந்து பாடியுள்ளனர் இத்திருத்தலத்தில் உள்ள மேகநாத சுவாமியை பற்றி. அஷ்டபுஜங்க துர்க்கை வெளிப்புற பிரகாரத்தின் வடப்பாகத்திலிருந்து அருள்பாலிக்கிறார். ஒரு கிளி அவரது வலது கையில் உள்ளது. பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற விரும்பும் போது கொடிமரத்திலிருந்து வீழ்ந்து வணங்கும் போது கிளியானது குரல் ஒலித்தால் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று ஓர் ஐதீகம் நிலவுகிறது. அந்த கிளியானது லலிதாம்பிகையிடம் செய்தியை எடுத்துச் சொல்வதாக நம்பப்படுகிறது. துர்க்கையின் சந்நிதியின் மேலிருந்து லலிதாம்பிகையின் சன்னதிக்கு எதிரே உள்ள துவஸ்தம்பத்திற்கு கிளி பறக்கும் காட்சியை அன்றாடம் பக்தர்கள் காணலாம். யமதர்மராஜா இந்த கோவில் குடிகொண்டுள்ள மேகநாத சுவாமியை 1008 சங்குகளால் அபிஷேகம் செய்து அவரை வழிபட்டதனால் இங்கு நோய் தீண்டப்பட்ட பக்தர்கள் வந்து சிவபெருமானை வணங்கும் பொழுது அந்த கொடிய நோயிலிருந்து விலகுவதாக ஓர் ஐதீகம் நிலவுகிறது. அதாவது புனித தாவரமான பிரண்டையை பூமிக்கு கொண்டு வந்தது யமதர்மராஜன். இந்த பிரண்டை அன்ன நிவேதனத்தை தாமரை இலையில் வைத்து நிவேதனம் செய்த பிறகு பக்தர்கள் உண்டால் நோய் தீரும் என்று ஓர் ஐதீகம் நிலவுகிறது. திருமேச்சூர் லலிதாம்பிகை அம்மனின் நெய்க்குளம் தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கருவறைக்கு முன்பாக 15 அடி நீளத்திற்கு வாழை இலை பரப்பி அதில் சர்க்கரை பொங்கலை பரப்பிடுவர். அத்துடன் புளி சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை தயாரித்து தேவியின் சன்னதி முன் வாழை இலை, மட்டை, தென்னை ஓலை ஆகியவற்றின் மீது 15 அடி நீளமும் 4 அடி அகலமும் 1.5 அடி உயரத்தில் படையலாக படைக்கப்படும். சர்க்கரை பொங்கல் நடுவே குளம் போல அமைத்து அங்கே 2.5 டின் தூய நெய்யை கொண்டு பரப்புவர். அதன் பின்னர் கருவறையின் திரையை விளக்கினால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் உருவம் நெய்க்குளத்தில் பிரதிபலிக்கும். இதனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்று ஒரு ஐதீகம் உள்ளது. திருமியச்சில் உள்ள அன்னை லலிதாம்பிகை உடனமர் அருள்மிகு மேகநாத சுவாமி திருக்கோயில் மட்டுமே இந்த தரிசனம் கிடைக்கப் பெறும். ஒரு பக்தையின் கனவில் அம்பாள் தோன்றுகிறாள். வெள்ளி கொலுசு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். அந்த பக்தை அவளுக்காக வெள்ளி கொலுசை செய்து கொண்டு கோவிலாக தேடுகிறாள். ஆனால் எந்த கோவிலிலும் அவள் கனவில் கண்ட திருமுகத்தை காண முடியவில்லை. இங்கு திருமியச்சூர் லலிதாம்பிகை திருத்தலத்திற்கு வருகிறாள் அந்த பக்தை. அங்கு வந்து அந்த அம்பாளை கண்டவுடன், இந்த அம்பாள் தான் என் கனவில் வந்தவள், இவளுக்கு இந்த வெள்ளி கொலுசை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். குருக்கள் அதற்கான சாத்தியமே இல்லை, அணிவிக்க முடியாது, அதற்கு இடமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இருந்தாலும் அந்த பக்தை பிடிவாதமாக, அம்பாளின் பாதங்களை பாருங்கள், நிச்சயமாக அந்த வெள்ளி கொலுசு அணிவிக்க முடியும் என்று உறுதியாக சொல்கிறாள். அவர்கள் முயன்று பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பாதத்தில் அது வெள்ளி கொலுசை அணிவிப்பதற்கான இடம் இருந்தது. அந்த பக்தை மிகுந்த சந்தோஷத்துடன் அம்பாளின் பாதங்களில் வெள்ளி கொலுசை மின்னுவதைக் கண்டு இன்புற்றார்.
இது முக்கியமான நிகழ்வு. அந்த வெள்ளி கொலுசை அம்பாள் அணிந்திருப்பதை பக்தர்கள் தினந்தோறும் கண்டு மகிழலாம். அந்த வெள்ளி கொலுசுடன் அம்பாள் காட்சியளிப்பது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த திருத்தலத்தில் சூரிய பகவான் சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மேகநாத சுவாமியை தனது கதிர்களை கொண்டு இரவின் மீது பாய்ச்சி இறைவனை வழிபடுகிறார் என்பது வருடந்தோறும் நிகழும் ஒரு நிகழ்வு. லலிதா சகசரநாம ஜபம் செய்ய உகந்த இடம் இந்த திருத்தலமாகும். இந்த திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடை திறந்திருக்கும். ஆன்மீக அன்பர்களே, சுவாமியையும் அம்பாளையும் நன்னா தரிசனம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. ஆகவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் குருமார்களுடைய அனுபவங்கள், அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் இன்னும் நான் பேச வேண்டியது இருக்குது. திருத்தல வரலாறுகள், கிரியா யோகை பற்றி பாபாஜி யோகியாரெல்லாம் சொல்லிட்டு போன விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் மகாவதார் பாபாஜி. டிவைன் கிரேஸ் தேங்க்ஸ் யோகியார்ஜி.